ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்துகிட்ருக்குறேங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் நேரமாக இன்றைக்கி சமையல் வேலையெல்லாம் முடித்தாச்சு. இன்றைக்கி எதுவும் நான்வெஜ்ஜெல்லாம் எடுக்கலை, சிம்பிளாக பருப்பு சாம்பாரோடு முடித்தாச்சு. நம்ம வாழை மரத்தில் ஒரு தார் விட்டுருந்துச்சிங்க. அந்த தாரை வெட்டியாச்சு. மரத்தானா வெட்டாமல் வச்சுருந்தோம். சரி, இன்றைக்கி தான் கொஞ்சம் டைம் கிடச்சிது, வெட்டி விட்டுறலான்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். என்ன பழம்னா மொந்த வாழைப்பழம் தாங்க விட்டுருந்துச்சு. மொந்த வாழைப்பழம் பொரியல் பண்ணிவிட்டேன். நிறைய டைம் வாழைக்காய் பஜ்ஜியும் போட்டாச்சு. அந்த இலையெல்லாம் காஞ்சி போய் கீழே தொங்கிட்டு இருந்துச்சு. சரின்ட்டு அதையெல்லாம் அறுத்துட்டுட்டு அதுக்கப்புறம் வெட்டிக்கலாம் அப்படின்ட்டு சுற்றி எல்லாத்தையும் அறுத்துட்டுருக்குறேன். ஒரு நாள் வீட்டில் இருக்கிறோம். அந்த ஒரு நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வீட்டு வேலையே கரெக்டாக இருக்குது. அப்புறம் என்னங்க பண்ணுறது, நம்ம வேலையை நம்ம தானே செஞ்சாகணும். எப்படியோ ஒரு வழியோ வெட்டி சாய்ச்சாச்சுங்க. கத்தி வேறு கொஞ்சம் பிடிக்க மாட்டேங்குது, மழுங்காயிருச்சு. அதனால தான் கொஞ்சம் வெட்டுறக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாருன்னா அவர் வெட்டிடுவார். அவர் வேலைக்கு போனதுனால நான் வெட்டிகிட்டு இருக்கிறேன். நான் வெட்டுறத பார்த்துட்டு எங்கள் பையன் கொண்டாங்கம்மா நான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டான். பரவாயில்ல விட்டுறேன், அவ்வளோதான் கொஞ்சம் தான் நான் வெட்டிடுறேன் அப்படின்ட்டு நானே முடிஞ்ச அளவுக்கு வெட்டிகிட்டு இருக்கிறேன். ஒரே ஒரு வாழை மரம் தான் வச்சோம், சின்ன கன்னாக வச்சோம். அது இன்றைக்கி பெருசாகி நம்மளுக்கு நிறையா எடை பிரிஞ்சு நிறையா வாழை மரம் வந்திருக்குது. வாழை மரத்தில் நம்மளுக்கு வாழைக்காய் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ஒரு மடங்கு வாழைத்தண்டு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வெட்டி போட்டதில் நம்ம கத்தி வச்சு அறுத்தோம்னா மேலே பச்சை கலரில் இருக்கும். அதையெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே பார்த்தோம்னா வெள்ளை கலரில் தண்டு இருக்கும். அதை எடுத்து நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்டோம்னா கல்லடைப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. சிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்களாம் அது என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வெட்டி சாய்ச்சிட்டு விட்டுறாங்க. அதுக்குள்ளே இருக்கிற தண்டையெல்லாம் எடுக்கிறதே இல்லை. இருக்கிறவங்களுக்கு அந்த அருமை தெரிய மாட்டேங்குது, இல்லாதவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியுது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாழைத்தண்டை சீவி தயிரில் போட்டு கலந்து சாப்பிடுவாங்க. அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். மரத்தை வெட்டிட்டு அந்த அடித்தண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கட் பண்ணலான்ட்டு கட் பண்ணிகிட்ருக்கிறேன். அருவாளில் கட் பண்ண முடியல, சரின்ட்டு சூரியக்கத்தி வச்சு கட் பண்ணிகிட்ருக்கிறேன். அதை கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் குழி மாதிரி பண்ணி விட்டு அதில் ஜீரகத்தை போட்டு வச்சு ஒரு கவர் போட்டு கட்டி விட்டோம்னா காலையில் எந்திரிச்சு பார்க்குறப்ப அதில் தண்ணி ஊறி நிற்கும். அந்த தண்ணியை எடுத்து குடித்தோம்னாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் நாங்கள் எல்லாமே பண்ணிவிட்டு கடைசியில் அந்த கவரை போட்டு கட்டுறதை மட்டும் மறந்துட்டோம். வெளியில் செடிக்கு தண்ணி விட்டுட்ருந்தோம். சரி, செடிக்கு தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் எடுத்துகிட்டு கட்டலான்ட்டு இருந்துட்டு அப்படியே மறந்துட்டேன். வெளியில் வேலை செஞ்சுருக்கனால கையோட வெயில் வரக்குள்ளே செடிக்கு தண்ணி விட்டுறலாம். தண்ணி விட்டுட்டு இப்போ உள்ளே வந்தாச்சுங்க. உள்ளே பார்க்குறப்ப வீட்டில் கொஞ்சோண்டு அட்டூர் இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, இந்த வேலையும் கையோடு முடிச்சுட்றலாம் அப்படின்ட்டு அட்டூர் அடிச்சு விட்டுட்ருக்குறேன். நம்மளது மெத்தை வீடெல்லாம் கிடையாது, ஓட்டு வீடு தாங்க. அந்த காலத்து பழமையான வீடு. நம்மளுக்கு டைம் கிடைக்கிறப்போ கொஞ்சம் அப்பப்போ இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம்னா வீடு பார்க்குறக்கு பளிச்சுன்னு இருக்கும். ஒரே நாளில் எல்லா வேலையும் போட்டு இழுத்து போட்டு செஞ்சோம்னா உடம்பு ரொம்ப டயர்டாகி போயிடும். அட்டூரையெல்லாம் அடைச்சிட்டு வீட்டை சுத்தமாக கூட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்த வேலை பார்க்கலாம் வாங்க. ஒரு வேலை செய்கிறப்ப தான் இன்னொரு வேலை மேலே எண்ணம் வரும். அது கிடந்துச்சுன்னா அப்படியே தான் கிடக்கும். பீரோலையுமே ரேக்லேயுமே துணியெல்லாம் நிறைய களைஞ்சி போய் கிடக்குதுங்க. பசங்க அவசரத்துக்கு எடுக்கிறாங்க, அப்படியே களைச்சிவிட்டு வந்துடுறாங்க. நம்ம என்ன தான் மடித்து மடித்து வச்சாலுமே அது களைஞ்சி போயிடுது. மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி எடுத்து மடித்து வச்சா மட்டும்தான் நீட்டாக இருக்குது. ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி எதுவுமே தோண மாட்டேங்குது. ஆனால் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா கையோட இந்த வேலையை முடிச்சிடலாம், இந்த வேலையை முடிச்சிடலான்ட்டு அப்படியே இப்போ ஒரு வேலையை முடிச்சிட்ருக்குறோம். வேலைக்கு போயிட்டு வந்தோம்னா டயர்டாகி போயிடுது. காலையிலேயும் நேரமாக எந்திரிச்சு சாப்பாடு செய்கிறோம், திரும்ப அங்கேயும் போய் வேலை செய்கிறோம். சாயந்தரம் வீட்டில் வேலை செய்கிறனால ரொம்ப டயர்டாகி போயிடுது. டைமே கிடைக்க மாட்டேங்குது. பசங்கக்கிட்ட சொல்லிவிட்டேன், அவங்கவுங்க துணி அவங்கவுங்க மடித்து வச்சிடணுன்ட்டு. இப்போ என் துணி எல்லாத்தையும் நான் மடித்து வச்சுட்டேன். நம்மளுக்கும் ரொம்ப டயர்டாகி போயிடுதுங்க. ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கிறோம். இதோடு இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.